name of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஒருமுறையும் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். For our meditation, let us go on again our key verse, Matthew's Gospel, chapter 22, verse 29. மறுபடியுமாக நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனமாகிய நம்முடைய அடிப்படை பொருளின் வசனத்திற்கு நாம் வேதத்தை நாம் திருப்புவோமாக. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். Jesus answered and said unto them, Ye do err, not knowing the scriptures, nor the power of God. And we'll have the supporting verses, John's Gospel, 10th chapter, verse 10, and 7th chapter, 38 and 39. அதற்கு அடிப்படையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 7th chapter, 38 and 39. 7ஆம் அதிகாரம் 38 39ஆம் வசனங்களை வாசிப்போம். வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன். The thief cometh not but for to kill and to destroy. I am come that they might have life and that they might have it more abundantly. செய்தேனேயானால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் He that believeth on me, as the scripture hath said, out of his belly shall flow rivers of living water. But this spake he of the Spirit, which they that believe on him should receive. For the Holy Ghost was not yet given, because that Jesus was not yet glorified. வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are gradually studying the subject, the scriptures and the power of God. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேத வாக்கியமும் அதன் வல்லமையை குறித்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். Generally we have a knowledge about the scripture or the Bible. பொதுவாக சொன்ன போனால் வேத வாக்கியமாகிய இந்த வேதத்தை குறித்துதான அறிவு நமக்கு உண்டாயிருக்கிறது. Most of the Christians and Christian laymen or the priests, they have a better knowledge about the scripture. அநேக கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ மத குருமார்களுக்கும் போதகர்களுக்கும் வேதத்தை குறித்துதான நன்றான அறிவு உண்டாயிருக்கிறது. But they don't go to the power aspect of the word of God. ஆனால் அந்த வேத வாக்கியத்தில் இருக்கிறதான அந்த வல்லமையின் பகுதிக்கு அவர்கள் போகிறதில்லை. They only preach the word literally, but they don't go spiritually in the power aspect. வேத வசனங்களை அவர்கள் எழுத்துக்குரிய பிரகாரமாகவே பிரசங்கிக்கிறார்களே தவிர அதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்துடன் காண்கிறதில்லை. On the other hand, healers, they took the word of God, they take the word of God and preach it with vehemence and prove it by signs and wonders. மற்ற பகுதியில் பார்க்க போனால் சுகமாக்கும் வரம் பெற்ற அநேகர் தேவனுடைய வசனத்தில் மறைந்திருக்கிறதான அந்த வல்லமை எடுத்துக்கொள்கிறார்கள். அதை மாத்திரம் எடுத்து ஜனங்களுக்கு அவர்கள் ஆணித்தரமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். Miracles are happening, the blind see, the deaf hear, the dumb speak, the cripple walk like that. அற்புதங்கள் நடைபெறுகின்றன, குருடர்கள் காண்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமையர்கள் பேசுகிறார்கள், சப்பானிகள் எழுந்து நடக்கிறார்கள். அது போன்றதான அற்புதங்களை அவர்கள் செய்கிறார்கள். Hardly in healing meetings they speak more than, they don't speak more than 20 or 25 minutes. அப்படி அவர்கள் அற்புதம் செய்யும் சுகமாக்கும் கூட்டங்களிலே அதிகபட்சமாக 20 அல்லது 25 நிமிடத்திற்கு மேலாக அவர்கள் பேசுகிறதில்லை. They don't teach the word of God. தேவனுடைய வார்த்தையை வாக்கியத்தை அவர்கள் போதிக்கிறதில்லை. They have the power, but they don't teach the word of God. அவர்களுக்கு வல்லமை உண்டாயிருக்கிறது, ஆனால் அவர்கள் தேவனுடைய வாக்கியங்களை அவர்கள் பிரசங்கிக்கிறதில்லை. For example, electricity is a power, water is a power, fire is a power. உதாரணமாக சொல்ல போனால் மின்சாரத்திற்கு ஒரு பலன் உண்டு, ஒரு வல்லமை உண்டு. தண்ணீருக்கு ஒரு பலன் உண்டு, ஒரு வல்லமை உண்டு. But all these powers must be regulated. ஆனால் இந்த பலன்கள், இந்த வல்லமைகள் எல்லாம்
கட்டுப்படுத்தப்பட வேண்டும். If they are not regulated, the same power that gives you light can kill you also. நீங்கள் கட்டுப்படுத்த தவறினால் நமக்கு வெளிச்சம் தருகிறதான அதே மின்சாரமானது நம்மை கொன்று போடக்கூடியதா இருக்கிறது. So there is a balanced approach, the scripture and the power of God. ஆகையினாலே நாம் சமமான கண்ணோட்டத்தோடு கூட வேத வாக்கியத்தையும் அதன் வல்லமையும் அறிந்திருக்க வேண்டும். Today we come to a little more deeper aspect of the word of God. இன்றைக்கு இதே வேத வாக்கியங்களிலே இன்னும் கொஞ்சம் ஆழமாய் நாம் செல்லுவோமாக. Very often we hear the word salvation. அநேக முறை நீங்கள் ரட்சிப்பு என்கிறதான அந்த வார்த்தையை But கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். we don't go understand the real meaning of the word salvation. ஆனால் ரட்சிப்பு என்கிறதான அந்த வார்த்தையின் அந்த பதத்தின் அநேக அர்த்தங்களை நாம் அறியாமல் இருக்கிறோம். The word salvation comes from an English word comes salvage. இந்த ரட்சிப்பு என்கிறதான இந்த வார்த்தையானது சால்வேஜ் என்கிறதான அந்த ஆங்கில பதத்தின் அதனுடைய அர்த்தம் மீட்சி என்கிறதான அந்த பதத்திலிருந்து அது எடுக்கப்பட்டிருக்கிறது. When a ship is sunk in the sea, ஒரு கப்பலானது கடலுக்குள் மூழ்கி போகும் பொழுது if they want to bring the ship back to the former state, மறுபடியுமாக அந்த கப்பலை பழைய நிலவரத்திற்கு அவர்கள் கொண்டு வர வேண்டுமே ஆகில் that operation is called salvaging operation. அவர்கள் அப்படி மீட்பு பணி செய்கிறார்களே அந்த வேலைக்கு அந்த பணிக்கு தான் மீட்பு பணி என்று நாம் அழைக்கிறோம். From the lowest depth of the water, they bring it to the highest level. தண்ணியின் மிக ஆழத்தில் இருக்கிறதான அந்த கப்பலை இப்பொழுது தண்ணியின் மிக உயரத்திலே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். The same way man who was created in the image of God, அதே வண்ணமாக தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டதான மனிதன், he had eternal life, அவனுக்குள் நித்திய ஜீவன் இருந்தது. he had a close fellowship with God, அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு நெருங்கிய உறவு காணப்பட்டது. and God made him a ruler of all the creation. எல்லா சிருஷ்டிகளின் மேலும் தேவன் அவனுக்கு ஆளுகை தந்திருந்தார். Due to one act of disobedience, he lost everything. ஆனால் கீழ்ப்படியாமையின் ஒரு செயலினாலே இவை எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். He lost everything and came to the rock bottom. அவன் எல்லாவற்றையும் இழந்து போய் அடி தளத்திற்கு வந்து இறங்கி போனான். So God's plan, God's desire is to bring this man once again to the highest level. ஆனால் தேவனுடைய திட்டமோ தேவனுடைய வாஞ்சையோ என்னவென்றால் மறுபடியுமாக இந்த மனிதனை அந்த ஆதி நிலவரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே. So it's not only salvation, repentance from sin alone. ஆகையினால் இது பாவத்திலிருந்து மனம் திரும்புகிற அந்த ரட்சிப்பு மாத்திரமல்ல, It's not merely taking water baptism. தண்ணீர் ஞானஸ்நானம் எடுப்பதோடும் மாத்திரமல்ல, It's not you receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதோடும் மாத்திரமல்ல, It's go higher and higher till you come to the level that you are made equally ruler to rule with the Lord. தேவனோடு கூட நீ சேர்ந்து ஆளுகை செய்கிறதான அந்த அளவிற்கு வரும் வரைக்கும் தேவன் உன்னை உயர உயர உயர்த்திக் கொண்டே வருகிறார். So the process of salvation is not an easy one. ஆகையினால் இந்த ரட்சிப்பின் இப்படிப்பட்டதான படிகளானது ஒரு சுலபமான காரியம் அல்ல. You have to go to the highest place that you may become a ruler. நீங்கள் அந்த உன்னதமான மிக உன்னதமான அந்த ஆளுகிற ஸ்தானத்திற்கு வர வேண்டும். God used different methods by which man could come to that level. மனிதன் அந்த நிலவரத்திற்கு வரும்படியாக தேவன் பல வழிகளை பிரயோஜனப்படுத்தினார். First of all, he introduced the law that the people may obedient to the law. முதல் முறையாக தேவன் ஜனங்களுக்கு நியாய பிரமாணங்களை உருவாக்கி அவன் அதன் மூலமாக கீழ்ப்படிய செய்தார். He gave 10 commandments that the people may obey the 10 commands and be obedient unto himself. அவர்களுக்கு தேவன் 10 கற்பனைகளை தந்து அவருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் இருக்கும்படி செய்தார். But the law could not deliver them from the nature of sin. என்றாலுமோ இந்த நியாய பிரமாணங்களினாலே இந்த பாவ சுபாவத்திலிருந்து ஜனங்களை மீட்க முடியவில்லை. A man may say, I have not committed murder. மனிதன் ஒருவேளை சொல்லலாம், நான் கொலை செய்யவில்லை. But he has still the anger that controls his life. என்றாலுமோ அவனை ஆட்கொள்ளுகிறதான அவனை அடக்குகிறதான அந்த கோபம் அவனுக்குள் இருக்கிறது. He may not break the 7th commandment. அவன் 7வது கற்பனையை உடைக்காதவனாய் இருக்கலாம். But yet he could not get a victory over his look and his thought. என்றாலுமோ அவன் பார்வையிலோ அவனுடைய சிந்தையிலோ அவனுக்கு ஜெயம் இல்லாமல் இருக்கலாம். So law, instead of bringing man to
liberty, it brought him under a bondage. நியாயப்பிரமாணமானது மனிதனை சுதந்திரத்திற்கு விடுதலைக்கு கொண்டு வருவதற்கு மாறாக அவனை அடிமைத்தனத்திற்கே கொண்டு சென்றது. Kindly read Galatians 4th chapter verse 24. கலாத்தியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். 24 வசனம். இவைகள் ஞானார்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் இரண்டு ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. Now read Galatians 4th chapter verses 6 and 7. இப்பொழுது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயிருக்கிறாய். And because ye are sons, God hath sent forth the Spirit of His Son into your hearts, crying, Abba, Father. Wherefore thou art no more a servant, but a son, and if a son, then an heir of God through Christ. So law brought man under subjection, under a slavery. மனிதனை நியாயப்பிரமாணமானது அடிமை என்கிறதான் அந்த பதத்திற்குள் கொண்டு வந்து விட்டது. But God sent His own Spirit. ஆனால் தேவனோ தன்னுடைய சொந்த ஆவியை அனுப்பினார். And through the Spirit you can call Abba, Father. அந்த ஆவியினாலே நீங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்க முடியும். You are no more a slave, you are a son. நீங்கள் இனிமேல் அடிமை அல்ல, நீங்கள் குமாரராய் புத்திரராய் இருக்கிறீர்கள். So to bring you to the highest level, He sent His Holy Spirit. உங்களை அந்த உன்னத நிலவரத்திற்கு கொண்டு வரும்படியாக தம்முடைய அந்த பரிசுத்த ஆவியை அவர் அனுப்பினார். When God restores anything, He restores you double fold. தேவன் ஒரு காரியத்தை மறுபடியுமாக மீட்டு கொண்டு வரும் பொழுது அதை அப்படியே கொண்டு வருகிறதில்லை, மாறாக அதை இரட்டிப்பாய் கொண்டு வருகிறார். In the book of Job 42nd chapter, யோபு எழுதின நிருபம் 42ஆம் அதிகாரம் verses 10 and 11, we find how Job lost everything whatever he had. 10ஆம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோபு எவ்வாறு தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அவன் இழந்து போய் மீட்டு கொண்டான். He lost his children. அவன் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போனான். He lost his all what he had. அவனுக்குண்டான யாவற்றையும் அவன் இழந்து போனான். Finally he lost his own health also. கடைசியாக தன்னுடைய சொந்த ஆரோக்கியத்தையும் அவன் இழந்து போனான். He went through that period of what you call trial. சோதனை என்கிறதான அந்த காலத்தினூடாய் அவன் சென்றான். But when God restored, He restored him double fold. ஆனால் தேவன் இவைகளை யாவற்றையும் அவனை மீட்ட பொழுது அவன் இழந்த யாவற்றையும் இரட்டிப்பாய் அவனுக்கு திருப்பி தந்தார். In the same way, tonight you may be here with a sense of sorrow in your heart. ஒருவேளை அதே வண்ணமாக இன்று இரவு உங்களுடைய இருதயத்தில் ஒரு விதமான துக்கத்தோடு கூட நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். You might have enjoyed so many things physically, materially, financially. நீங்கள் அநேக காரியங்களை சரீர பிரகாரமாக உங்களுடைய ஐஸ்வரியத்திற்கு பிரகாரமாக நீங்கள் அனுபவித்திருக்கலாம். You might have enjoyed so many things spiritually also. ஆவிக்குரிய வண்ணமாகவும் அநேக காரியங்களை நீங்கள் அனுபவித்து களிகூர்ந்திருக்கலாம். And you might have gone through different type of trials and lost everything. ஆனால் அநேக சோதனைகளின் வழியாய் போய் எல்லாவற்றையும் நீங்கள் இழந்தும் போயிருக்கலாம். And you may wonder whether there is any possibility for me to recover, to get everything back. இவைகளை விட்டதா இழந்து போன இந்த காரியங்கள் யாவற்றையும் நான் திரும்பி பெற இனி வழி உண்டோ என்று நீங்கள் பிரமித்தும் போயிருக்கலாம். God's promise to you tonight is, இன்று இரவு தேவனுடைய வாக்குத்தத்தம் உனக்கு என்னவென்றால், whatever you have lost, நீ என்னவற்றையும் இழந்து போனாயோ, He will restore it. தேவன் அதை மீட்டு not only one measure but double measure. நீ இழந்து போன அந்த ஒரு அளவு அல்ல, இரட்டிப்பாய். Read Exodus 22nd chapter verse 1. யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொண்டால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். If a man steal an ox or a sheep and kill it or sell it, he shall restore 5 oxen for an ox and 4 sheep for a sheep.
If a man stealeth one ox, he has to return 5 ox. ஒரு மாட்டை ஒருவன் திருடுவானே ஆகில் அவன் 5 மாட்டை திருப்பி கொடுக்க வேண்டும். If he steals 1 lamb, he has to give 4 lambs. ஒரு ஆட்டை திருடினால் அதற்கு பதிலாக அவன் 4 ஆடுகளை திருப்பி கொடுக்க வேண்டும். If a man had to do like that, do you mean to say God will leave you empty handed? மனிதனையே இப்படி செய்ய வேண்டுமானால் தேவன் வெறுங்கையாய் இப்படி உன்னை அனுப்புவாரோ? So tonight, remember, God is going to restore not one measure, double measure. ஆகையினாலே இன்று இரவுனுடைய ஞாபகத்தில் வைத்துக் கொள்வாயாக, தேவன் உன்னை ஒரு பகுதியாய் ஒரே அளவாய் திருப்பி அனுப்புகிறதில்லை, நாலத்தனையாய் உனக்கு திருப்பி அனுப்ப போகிறார். But the thing is, the law of restoring has got a different way. ஆனால் அந்த மீட்பின் பிரமாணமானது வேறு வழியாய் இருக்கிறது. Communists are always told, why do you want to depend upon the God and the Bible? கம்யூனிஸ்ட்மார்கள் அடிக்கடி சொல்வார்கள், ஏன் நீங்கள் வேதத்தையும் கடவுளையும் எப்பொழுதும் சார்ந்து கொண்டே இருக்க வேண்டும்? What man wanted, food and clothing and housing. மனிதனுக்கு என்ன தேவை என்றால் உணவு வேண்டும், உடுக்க உடை வேண்டும், தங்க இடம் வேண்டும். And after these things, if there is time, let us think about God. இதற்கு பின்பாக இன்னும் நேரம் இருக்குமானால் கடவுளை குறித்து யோசிக்கலாம். In Hindi, they say roti, kapada, makan, like that. இந்தியிலே சொல்லுவார்கள் ரொட்டி, கபடா and மக்கா. For more than 70 or 80 years, they followed the principle in Russia. 70 ஆண்டு காலமாய், ஏறக்குறை 80 ஆண்டு காலமாய் ரஷ்ய நாட்டில் இந்த கோட்பாடை தான் அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். They don't want God. தேவன் அவர்களுக்கு தேவையில்லை. We want food, we want clothing, we want housing. எங்களுக்கு உணவு வேண்டும், உடை வேண்டும், வீடு வேண்டும். But after nearly 80 years, ஆனால் 80 ஆண்டுகளுக்கு பின்பாக they got everything, but they lost all the inner rest or inner peace. ஆனால் இவர்களுக்கு எல்லாம் கிடைத்தது. நடந்தது என்ன? அவர்களுக்குள்ளா இருக்கிறதான அந்த உள்ளான அமைதியை அவர்கள் இழந்து போனார்கள். They lost the real, what they call peace in their own country. அவருடைய சொந்த தேசத்திலே தானே சமாதானத்தை அவர்கள் இழந்து போனார்கள். Now they have opened the doors. இப்பொழுது கதவுகள் திறக்கப்பட்டது. They want the Lord first and all the other things. இப்பொழுது அவர்களுக்கு முதலாவது தேவன் வேண்டும், பின்புதான் மற்ற யாவும். There was a small boy who used to sell newspaper in New York City. நியூயார்க் பட்டணத்திலே ஒரு சிறிய பையன் செய்தித்தாள்களை தினமும் விற்று கொண்டு வந்தான். And he used to get a little money. கொஞ்ச பணம் தான் அவனுக்கு கிடைக்கும். He made a decision, Lord, out of it I will give a tithe. அதிலே அவன் ஒரு தீர்மானம் செய்தான், ஆண்டவரே எனக்கு கிடைக்கும் இந்த பணத்திலே நான் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன். God blessed him. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். Today Colgate, the owner of the Colgate, is one of the richest multimillionaire. இன்றைக்கு அந்த கோல்கேட் என்கிறதான அந்த பல்லிழைக்கும் அந்த பேஸ்ட் செய்கிற அந்த கம்பெனி அவர்தான் உலகத்திலேயே மிகவும் ஐஸ்வர்யவான்களில் ஒருவராயிருக்கிறார். Once his only son came and asked some money from the father. ஒரு முறை அவருடைய தன்னுடைய ஒரே குமாரன் வந்து அவரிடத்தில் கொஞ்சம் பணம் கேட்டார். He refused. அவர் மறுத்தார். Then the friend told, you are a billionaire, can't you give your only son a little money? அவருடைய சிநேகிதன் அவரை பார்த்து, நீர் கோடீஸ்வரர், உன்னுடைய சின்ன பையன் வந்து கேட்கும் பொழுது கொஞ்சம் பணத்தை கொடுக்க கூடாதா? No, I started from nothing. அப்பொழுது அவர் சொன்னது, நான் ஒன்றுமில்லாமையிலிருந்து ஆரம்பித்தேன். I trusted in God. நான் தேவனை சார்ந்திருந்தேன். And God has brought me to this level. தேவனே என்னை இந்த நிலவரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். If I give more money to my son, நான் என்னுடைய மகனுக்கு அதிக பணங்களை தருவேனே ஆகில் he may forget God. அவன் தேவனை மறந்து போவான். So first he must come to preserve, follow the Lord, then all my property belongs to him. முதலாவது காரியம் தேவனை அவன் பின்பற்ற வேண்டும், பின்பு என்னுடைய சொத்துக்கள் யாவும் அவனை பின்பற்றும். So dear brother, dear sister, remember God will restore all things on one principle. First seek ye the kingdom of God, then all these things shall be added unto you. அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் மீட்பின் பிரமாணத்தை சொல்லி உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் என்னவென்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு உங்களுக்கு யாவும் கூட கொடுக்கப்படும். When you put God the first
everything you will get it. தேவனை நீங்கள் முதலாக வைக்கும் பொழுது எல்லாவற்றையும் அதிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Now our subject is the Holy Spirit. நம்முடைய பொருளானது பரிசுத்த ஆவி. Most of the people, Christian, think that Holy Spirit is a teaching generated or taught by the Pentecostal group. அநேக ஜனங்கள் இப்படி நினைக்கிறார்கள். பரிசுத்த ஆவி என்று சொன்னாலே இந்த பெந்தேகோஸ்தே ஜனங்கள் தான் இதை உருவாக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Right throughout you hear this again and again, and you think it is something of a group, but they have brought out a new teaching like that. அநேக முறை அநேகர் சொல்கிறது எப்பொழுதும் இந்த பெந்தேகோஸ்தேக்காரர்கள் இந்த புதிதான ஏதோ ஒரு புதிதான ஒரு காரியத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். In the course of my study, I will give you proof how it comes from you, not from the Pentecostal church. வேத பாடத்தின் வளர்ச்சியிலே கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லும்பொழுது உங்களுக்கு விளக்கிச் சொல்வேன் எப்படி பரிசுத்த ஆவி உங்களிடத்திலிருந்து வருகிறது என்றும் அது நாங்கள் அதை எங்களிடத்திலிருந்து அல்ல என்று நான் உங்களுக்கு விளக்கிச் சொல்வேன். We are grateful to you because through the Christian churches only we got the Holy Spirit teaching. கிறிஸ்தவ சபைகளின் மூலமாகவே பரிசுத்த ஆவியின் போதனையை நாங்கள் உங்களிடத்திலிருந்து பெற்றிருக்கிறபடியினால் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். I will explain to you little by little. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விளக்கிச் சொல்லுவேன். First of all, what does the Bible say about the Holy Spirit? முதலாவதாக வேதம் பரிசுத்த ஆவியை குறித்து என்ன சொல்லுகிறது? On the day of Pentecost, பெந்தேகோஸ்தே நாளிலே when 120 people received the baptism of the Holy Spirit, அந்த 120 பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பொழுது people began to mock at them. They are with wine and they are drunk. ஜனங்கள் அவர்களை பார்த்து கேலி செய்து இவர்கள் மது அருந்தி இருக்கிறார்கள் ஆகையினால் இப்படி பேசுகிறார்கள். Peter stood up. அப்பொழுது பேதுரு எழுந்து நின்று And he said, this is about 9 o'clock in the morning. அதை சொல்லுகிறார்கள் அது காலை 9 மணி அளவு இருக்குமாம். This is not a time for us to get drunk. இந்த காலை 9 மணிக்கு யாராகிலும் குடிப்பார்களோ? But this is in fulfillment of a scripture in your Old Testament. இது உங்களுடைய பழைய ஏற்பாட்டில் உள்ளதான அந்த வேத வாக்கியத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது என்று சொன்னார். He quoted Joel 2nd chapter. யோவேல் 2ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் எடுத்து சொன்னார். Verses 28 to 32. 28ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் முடிய. But read only 28 and 29. 28ஆம் வசனத்தையும் 29ஆம் வசனத்தை மாத்திரமே வாசியுங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். And it shall come to pass afterward that I will pour out my spirit upon all flesh, and your sons and your daughters shall prophesy, your old men shall dream dreams, your young men shall see visions, and also upon the servants and upon the handmaids in those days will I pour out my spirit. They thought it was something strange, but Peter said, no. In your own scripture, Joel says that God will pour out his spirit upon all flesh. அவர்கள் நினைத்தார்கள் இவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் பெற்ற பொழுது ஏதோ மது அருந்தி எப்படியோ இருக்கிறார்கள் என்று நினைத்தார்கள். அப்பொழுது பேதுரு சொன்ன காரியம் உங்களுடைய பழைய ஏற்பாட்டில் தானே யோவேல் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறதே. In John's Gospel 14th chapter, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே verse 16, Jesus said, 16ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது என்னிடேக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். And I will pray the Father, and he shall give you another comforter, that he may abide with you forever. Now Jesus says, I will pray to my Father. இயேசு சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். He will send a comforter. அவர் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புவார். The word comforter has got a very beautiful meaning. தேற்றரவாளன் என்கிற வார்த்தைக்கு மிக அழகான அர்த்தம் உண்டு. You are standing in a court before a judge. நீங்கள் நீதிபதிக்கு முன்பாக அந்த கோர்ட்டிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள். And the judge is asking, is there any lawyer who will defend on your behalf?
அப்பொழுது நீதிபதி அந்த நீதிமன்றத்தில் நிற்கிறதான உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்காக வாதாடும்படி வழக்கறிஞர் யாராகிலும் உண்டோ? Sir, I have no one. ஐயா, எனக்காக ஒருவரும் இல்லை. And that time one advocate say, I will go stand with him and intercede on his behalf. அப்பொழுதுதானே ஒரு வழக்கறிஞர் எழுந்து வந்து நான் இவருக்காக வாதாடுவேன் என்று சொல்லுகிறார். He will come and stand by. அவர் வந்து அவனோடு கூட நிற்கிறார். He is a guilty man, but the advocate comes and stands by. இவன் குற்றவாளி என்றாலுமோ வழக்கறிஞர் அவனோடு கூட வந்து நிற்கிறார். So you and I cannot stand before the holy God. ஆகையினால் நீங்களும் நானும் அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. We need one who can stand by. நம்மோடு கூட சேர்ந்து நிற்கிற ஒருவர் நமக்கு தேவையாயிருக்கிறது. We do not know how to pray. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றும் நமக்கு தெரியாது. We do not know how to live a holy life. பரிசுத்த ஜீவியம் எப்படி செய்ய வேண்டும் என்றும் நமக்கு தெரியாது. We do not know many things. அநேக காரியங்கள் நமக்கு தெரியாது. But he comes and stands by. அவர் வந்து நம்மோடு கூட சேர்ந்து நிற்கிறார். He is a comforter. அவரே தேற்றரவாளன். That's why in John's calls the 7th chapter 38 and 39. ஆகையினால் தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38 39 வசனங்களில், After the one who believeth in Jesus Christ, விசுவாசமாய் இருக்கிறவன், after the one who believeth in Jesus Christ, இயேசுவை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து from their rivers of living water will flow. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். And this is spake about the Holy Spirit which believers will receive. இது விசுவாசிகள் பெற்றுக் கொள்கிறதான பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்படுகிறது. And Jesus was not glorified, and that is why during that time it was not given. இயேசு இன்னும் மகிமைப்படாமல் அந்த நாட்களில் இருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. Now read Luke's Gospel 24th chapter verse 49. இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:49. 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். And behold, I send the promise of my Father upon you, but tarry ye in the city of Jerusalem until ye be endued with power from on high. Acts 1:8. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். But he shall receive part after that the Holy Ghost is come upon you, and he shall be witnesses unto me both in Jerusalem and in all Judea and in Samaria and unto the uttermost part of the earth. The word endue means putting on a garment. பொறுத்திருப்பது என்றால் அந்த வஸ்திரத்தை தரித்துக் கொள்வது. That is, you are naked. The Lord says you are now naked. தேவன் சொல்லுகிறார், இப்பொழுது நீ நிர்வாணியாய் இருக்கிறாய். After resurrection, உயிர்த்தெழுதலுக்கு பின்பு when Jesus met his disciples, இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்த பொழுது, Peter denied Christ 3 times. பேதுரு இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலித்தவன். All the disciples ran away. எல்லா சீஷர்களும் ஓடி போனவர்கள். They were those who stood with Jesus Christ once. அவர்களோ ஒரு காலத்தில் இயேசுவோடு கூட நின்றவர்கள். But they now denied him and ran away. இப்பொழுது அவர்கள் எல்லாம் அவரை மறுதலித்து ஓடி போனார்கள். They were standing like naked people before Jesus. இயேசுவுக்கு முன்பாக நிர்வாணிகளாக இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார்கள். So Jesus said, இயேசு சொன்னார், don't depart from Jerusalem எருசலேமை விட்டு நீங்கள் போக வேண்டாம். till you put on the garment of power. நீங்கள் வல்லமை என்கிறதான அந்த வஸ்திரத்தை தரிப்பிக்கும் வரைக்கும், That till then wait. அதுவரை காத்திருங்கள். That means that is not a thing from a Pentecostal organization. ஆகையினாலே அது பெந்தேகோஸ்தே அமைப்பிலிருந்து வந்த காரியம் அல்ல. It is a promise of the Father. அது பிதாவின் வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. So my dear brother and sister, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, never think this teaching of the Holy Spirit comes from the Pentecostal group. ஆகையினாலே பரிசுத்த ஆவியை குறித்ததான போதனை
பெந்தேகோஸ்தே கூட்டத்திலிருந்து தான் வருகிறது என்று நீங்கள் ஒரு காலம் நினைக்க வேண்டாம். It is from the scripture. அது வேத வாக்கியத்திலிருந்தே வருகிறது. It's from the Lord. அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. It's a promise of the Father. அது பிதாவின் வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. And you heard it, but you could not appropriate, and the Lord enabled us to appropriate. That's all. நீங்கள் அதை கேள்விப்பட்டீர்கள், ஆனால் அதை சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தேவனோ அதை ஏற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்தார். So it's from the teaching comes from the Lord, teaching from the very word of God. ஆகையினாலே இந்த போதனையானது வேத வாக்கியத்திலிருந்தே தேவனிடத்திலிருந்தே வருகிறதா இருக்கிறது. So never doubt about the movement of the Holy Spirit. ஆகையினாலே பரிசுத்த ஆவியின் அசைவை ஒரு காலம் சந்தேகியாதிருங்கள். When Jesus was in the world, இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது he spoke that the power of the kingdom will come in the future only. பரலோகத்தின் அந்த பரலோக ராஜ்யத்தின் அந்த வல்லமையானது பிற்காலத்தில் வருகிறதா இருக்கிறதே என்பதை குறித்து அவர் சொன்னார். In Mark's Gospel 9th chapter verse 1, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். And he said unto them, Verily I say unto you, that there be some of them that stand here, which shall not taste of death, till they have seen the kingdom of God come with power. so during the time of the Lord, this Holy Spirit was not given. இயேசு இருந்த நாட்களிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் அருளப்படாமல் இருந்தார். He says, in the future, the kingdom of God will come in power. அவர் சொன்னார், இன்னும் கொஞ்ச காலத்தில் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வரும் என்று சொன்னார். When? எப்பொழுது? Read Acts 2nd chapter verse 33. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதாவுடைய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பழிதறினார். Therefore, being by the right hand of God exalted, and having received of the Father the promise of the Holy Ghost, he had shed forth this, which ye now see and hear. Jews crucified Jesus Christ. யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். Jesus died. இயேசு மரித்தார். They buried him. அவரை அடக்கம் செய்தார்கள். God raised him up from the dead. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப பண்ணினார். He went up to the right hand of the Father. அவர் பிதாவின் வலது பாரிசத்திற்கு சென்று From there he sent the Holy Spirit, which you can see and hear. அங்கே இருந்து நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இந்த பரிசுத்த ஆவியை தந்தருளினார். So this Holy Spirit was poured after Christ rose from the dead and went unto the right hand of the Father. இந்த இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாரிசத்திற்கு சென்ற பின்பே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். Now wherever the Spirit of God is there, there is liberty. எங்கே தேவனுடைய ஆவி உண்டோ அங்கே விடுதலை உண்டு. If you want to know which is the symbol or the hallmark of a true Christian church, ஒரு கிறிஸ்தவ சபையின் உண்மையான அடித்தர அடையாளம் என்ன என்று தெரிய வேண்டுமாகில், you may have building, நல்ல கட்டிடம் இருக்கலாம், you may have everything else, எல்லா மற்ற காரியங்களும் இருக்கலாம், but the Holy Spirit must be working. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிரியை செய்ய வேண்டும். Dr. Billy Graham used to say, டாக்டர் பில்லிகிராம் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், we have got everything today in Christian churches, கிறிஸ்தவ சபைகளில் இன்றைக்கு எல்லாமே இருக்கிறது, but we have pushed the Holy Spirit to the back seat. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நாம் அந்த பின்னான நாற்காலிக்கு தள்ளிவிட்டோம். Let us bring him back to the real front. மறுபடியுமாக அவரை அந்த முன்னான இடத்திற்கு திரும்ப கொண்டு வருவோமாக. So the teaching of the Holy Spirit is not from a Pentecostal group, it is from the scripture, it is from the Lord, it is the promise of the Father. பரிசுத்த ஆவியை குறித்ததான போதனை பெந்தேகோஸ்தே ஜனங்களிடத்திலிருந்து வருகிறதில்லை, அது தேவனிடத்திலிருந்தும் அவருடைய வாக்கியத்திலிருந்துமே வருகிறது. How many truly believe? Yes, it's a promise of the Father. இது உண்மைதான், இது தேவ பிதாவின் வாக்குத்தத்தம் என்று எத்தனை பேர் உண்மையாய் விசுவாசிக்கிறீர்கள்? How many truly believe? Yes, it is written in the Bible.
எத்தனை பேர் இது உண்மைதான், இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிக்கிறீர்கள்? How many truly believe it is only given after Christ rose from the dead and went up to the right hand of the Father? இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பின்பு பிதாவின் வலது பாரிசத்திற்கு சென்ற பின்பே இது கொடுக்கப்பட்டது என்று சொல்லி எத்தனை பேர் உண்மையாய் விசுவாசிக்கிறீர்கள்? If you sincerely believe, put up your right hand and say hallelujah. உண்மையாய் நீங்கள் விசுவாசிப்பீர்களேயாகில் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. So first of all, remember, we are not teaching something outside the scripture. ஆகையினால் நாங்கள் ஏதோ வேதத்தை காட்டிலும் வெளியிலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். It is from the scripture. அது வேத வாக்கியத்திலிருந்து தான். Now who is this Holy Spirit? பரிசுத்த ஆவியாகிய இவர் யார்? According to John's Gospel 16 chapter verse 13. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். Howbeit when he, the Spirit of truth, is come, he will guide you into all truth, for he shall not speak of himself, but whatsoever he shall hear, that shall he speak, and he will show you things to come. Kindly note, it is not written it is he, a person. இங்கே ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக அறிந்து வாசிக்க வேண்டும். அது என்று அவரை குறித்து சொல்லப்படவில்லை, சத்திய ஆவியாகிய அவர் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. The Holy Spirit is not it is a person. பரிசுத்த ஆவியானவர் அது என்கிறதா அக்னினை அல்ல, அது ஒரு ஆள் தத்துவமாய் அவராய் இருக்கிறார். God the Father, பிதாவாகிய தேவன், God the Son, பிதா தேவனாகிய குமாரன், and God the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். According to John's Gospel 14 chapter verse 20. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி, The day when you receive the baptism of the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் அந்த நாளிலே the triune God comes and dwells in you. திருத்துவ தேவன் உங்களுக்குள் வந்து தங்கி வாசம் பண்ணுவார். Now the question, how do you know that we have received the Holy Spirit? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றோம் என்பதற்கு எப்படி எங்களுக்கு தெரியும் என்கிறதான ஒரு கேள்வி உண்டாகலாம். On the day of Pentecost, பெந்தேகோஸ்தே நாளிலே when the 120 received the baptism of the Holy Spirit, 120 பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பொழுது they spoke in tongues. அவர்கள் எல்லாரும் வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். In Acts of the Apostles 10th chapter, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்திலே verses 46 and 47, 46 47ஆம் வசனத்திலே, at the house of Cornelius, அங்கே எமோலியர் வீடுகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். at the house of Cornelius, when they received the baptism of the Holy Spirit, அந்த கொர்நேலியுவின் வீட்டிலே அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டார்கள். read verse 47. 47ஆம் வசனம், அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி, Can any man forbid water, that these should not be baptized, which have received the Holy Ghost as well as we? As we, நம்மை போல, as we receive the Holy Spirit, they receive the Holy Spirit. நம்மை போல நாம் எப்படி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றோமோ அதே வண்ணமாக அவர்களும் பெற்றார்கள். When we receive the Holy Spirit, we spoke in tongues. நாங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பொழுது அந்நிய பாஷைகளில் பேசினோம். In the same way, these people also received the Holy Spirit and spoke in tongues. அதே வண்ணமாக அவருடைய ஜனங்களும் பரிசுத்த ஆவியை பெற்ற பொழுது அந்நிய பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். So the initial evidence to show that you have received the Holy Spirit is speaking in tongues. ஆகையினாலே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற அதற்கு முதல் அடையாளம் என்னவென்றால் அந்நிய பாஷைகளில் பேசுவது. Some evangelical teachers teach, இப்படி சுவிசேஷ போதகர்மார்கள் சொல்லுகிறார்கள், when you are converted
itself you have received the Holy Spirit. எப்பொழுது நீங்கள் மனம் திரும்பினீர்களோ அப்பொழுதே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டீர்கள். When you take water baptism itself, you have received the Holy Spirit. நீங்கள் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியையும் பெற்றுவிட்டீர்கள். So you need not wait to receive for the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருக்க வேண்டியதில்லை. Now if you read Acts of the 8th chapter, இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களேயாகில் verses 16 and 17 we find 16ஆம் 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். in the city of Samaria சமாரியா பட்டணத்திலே there were a group of people believed the word of God. ஒரு கூட்டம் ஜனங்கள் தேவனுடைய வேத வாக்கியங்களை விசுவாசித்தார்கள். They took water baptism, அவர்கள் தண்ணீர் ஞானஸ்நானமும் எடுத்தார்கள். but they have not received the Holy Spirit. என்றாலும் பரிசுத்த ஆவி அவர்கள் இன்னும் பெறாதிருந்தார்கள். So they sent a message to Jerusalem. ஆகையினாலே அவர்கள் எருசலேமுக்கு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள். Peter and John came up to Samaria. பேதுருவும் யோவானும் சமாரியா பட்டணம் வரைக்கும் வந்து about 90 miles difference. அதனுடைய தூரம் 90 மைல் இருக்குமாம். They prayed. அவர்கள் வந்து ஜெபித்தார்கள். They had already believed. அவர்கள் ஏற்கனவே விசுவாசித்திருந்தார்கள். They had already taken baptism. அவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்திருந்தார்கள். But after these two apostles prayed, they received the Holy Spirit. இந்த இரண்டு அப்போஸ்தலர்களும் ஜெபித்த பின்பே அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். In Acts of the 19th chapter, அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்திலே verses 1 to 6 we find. 1 முதல் 9ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். 1 to 6. 1 முதல் 6ஆம் வசனம் முடிய There are about 12 disciples were in the city of Ephesus. எபேசுவிலே 12 சீஷர்கள் இருந்தார்கள். When Paul met them, the first question he asked was, பவுல் அவர்களை சந்தித்த பொழுது அவர்களை பார்த்து அவர் கேட்ட முதலாவது கேள்வி, have you received the Holy Spirit since you believed? நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? They said, we have never heard about it. நாங்கள் அதை கேள்விப்பட்டதே இல்லை. Then what baptism you took? அப்படியானால் என்ன ஞானஸ்நானம் எடுத்தீர்கள்? We took the baptism unto John. நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். And that is the baptism for repentance. அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். He taught the doctrine about the right baptism. அவர்களுக்கு சரியான ஞானஸ்நானத்தின் அந்த உபதேசத்தை அவர்களுக்கு போதித்தார். They took the baptism in the name of Jesus. அவர்கள் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். Then he prayed. பின்பு அவர்களுக்காய் ஜெபித்தார். He received the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியை இப்பொழுது பெற்றுக்கொண்டார்கள். So do not think that at conversion, at water baptism, you receive the Holy Spirit. ஆகையினாலே மனம் திரும்புதலோ அல்லது ஞானஸ்நானமோ தண்ணீர் ஞானஸ்நானமோ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு அடையாளம் அல்ல. Holy Spirit may work in your life. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்வார். But you have to wait and receive the Holy Spirit. ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருக்க வேண்டும். In John's Gospel 16th chapter verse 8. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, when the Holy Spirit comes in your life, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது he will convict sin in your life. உங்களுக்குள் இருக்கிறதான பாவத்தை அவர் கண்டித்து உணர்த்துவார். Some years back in Marthandam convention, கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்பாக மார்த்தாண்டத்தில் நடந்ததான கன்வென்ஷனிலே I gave that the 9 ways how you can tell a lie. 9 ways. எப்படி 9 விதங்களில் நீங்கள் பொய் சொல்ல முடியும் என்று நான் விளக்கி சொன்னேன். One point was exaggeration. ஒரு காரியம் அதிலே உயர்த்தி பேசுவது. In that meeting there was one businessman who used to do lakhs and crores like. அங்கே ஒரு தொழிலதிபர் இருந்தார். அவர் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான காரியங்களை செய்தவர். And he deals with such money. அப்படிப்பட்டதான பணத்தோடு கூட அவருக்கு தொடர்புண்டு. He heard the word of God. அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்டு Then it was convicted. பின்பு அவர் உணர்த்தப்பட்டார். Many a time I exaggerate. அநேக முறை நான் உயர்த்தி பேசி இருக்கிறேன். We exaggerate. Many times we exaggerate. அநேக முறை நாமும் உயர்த்தியே பேசுகிறோம். In one particular meeting, people asked how many people attended. ஒரு கூட்டத்திலே ஜனங்கள் கேட்டார்கள், எத்தனை பேர் இன்றைக்கு கூட்டத்திற்கு வந்தார்கள்? 12,000 people came. 12,000 பேர் வந்தார்கள். So I also believed 12,000 people might have come. நானும் அப்படித்தான் நம்பினேன், 12,000 பேர் வந்திருக்க கூடும் என்று சொல்லி. But later when they took the head count, பின்பாக அவர்கள் ஆள் எண்ணிக்கை செய்த பொழுது it was 8,300 by head and
They gave a little large margin, about 9,000. அது அவர்கள் எண்ணின பொழுது 8300 தான் இருந்தது. அதை அவர்கள் அந்த தோராயமாக சொல்லி 9000 இருக்கும் என்று சொல்லி இருக்கலாம். So see how you exaggerate on a number. பாருங்கள் எப்படி இந்த எண்ணிக்கையே உயர்த்தி பேசுகிறார்கள். And that when he heard it, it convicted him. அதை அவர் பொழுது கேட்ட பொழுது அதனாலே அவர் உணர்த்தப்பட்டார். He made a decision. I will never exaggerate anything in my business life. என்னுடைய தொழில் ஜீவியத்திலே இனிமேல் ஒரு காரியத்தையும் நான் இப்படி உயர்த்தி பேச மாட்டேன் என்று சொல்லி அன்றைக்கே அவர் ஒரு தீர்மானம் செய்தார். Many a time we Pentecostal people also we tell so many like that. அநேக முறை பெந்தேகோஸ்து ஜனமாகிய நாமும் கூட அப்படி சொல்லுகிறோம். We say come and believe in Jesus, everything you will get it. வந்து இயேசுவை விசுவாசியுங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். That is well and good. அது நல்லதுதான். But when you believe in Jesus, the path you have to go through will be a difficult path. ஆனால் இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் போக வேண்டியதான அந்த பாதையானது மிகவும் கடினமாயிருக்கும். He is a lily in the midst of the thorns. அவர் லில்லி புஷ்ப முள்ளுகளுக்குள்ள இருக்கிறதான லீலி புஷ்பமாயிருக்கிறார். Truly he is a lily. உண்மையாகவே அவர் லீலி புஷ்பம். But there are thorns also there. அங்கே முட்களும் உண்டு. So don't try to exaggerate things which are not actually living that life. அப்படிப்பட்டதா இல்லாத ஒரு காரியத்தை நீங்கள் உயர்த்தி பேசக்கூடாது. When you go on exaggerate, it becomes a lie in your life. நீங்கள் அப்படி உயர்த்தி தொடர்ச்சியாய் பேசிக்கொண்டே இருந்தால் அது உங்களுடைய ஜீவியத்தின் தொடர்ச்சியான பொய்யாய் இருக்கும். So Holy Spirit first of all convicts sin in your life. ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவர் முதலாக உங்களுக்குள் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். Second, according to John's Gospel 16 chapter 13th verse, இரண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி he will lead you into all the truth. சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். There are many hidden truths in the Bible வேதத்திலே அநேக சத்தியங்கள் மறைந்திருக்கிறது which you cannot understand with your human knowledge. உங்களுடைய மனித அறிவை கொண்டு உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. Through the Holy Spirit will teach you all the truths. பரிசுத்த ஆவியானவரே எல்லா சத்தியத்தையும் உங்களுக்கு போதிப்பார். In John's Gospel 14 chapter verse 26, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே he will teach you. அவர் உங்களுக்கு போதிப்பார். None of our servants in this fellowship, இங்க இருக்கிறதான ஐக்கியத்தில் இருக்கிற எங்களுடைய எந்த ஊழியரும் we have never gone to the Bible college, நாங்கள் ஒரு காலம் வேத கல்லூரிக்கு சென்றதில்லை. but we are taught by the Holy Spirit. நாங்கள் பரிசுத்த ஆவியானவராலே போதிக்கப்பட்டிருக்கிறோம். We have gone through one college, நாங்கள் ஒரே ஒரு கல்லூரியினூடாய் சென்றோம். the college of suffering. பாடுகளின் கல்லூரி. By thank God we become the graduates of the college of suffering. நாங்கள் இந்த பாடுகளின் கல்லூரியிலே நாங்கள் பட்டதாரிகளானபடியினாலே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். Today you are enjoying. இன்றைக்கு நீங்கள் நன்றாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். But when we stepped out to the ministry, நாங்கள் ஊழியத்திற்கு இறங்கின பொழுது even hardly we can't think about one meal a day. ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு கூட எங்களுக்கு கிடைக்காது. Whenever we go out and come for visiting, நாங்கள் எப்பொழுதெல்லாம் வெளியே ஆட்களை சந்திக்கும்படி செல்கிறோமோ there are times we can't, nobody will accept in their homes. ஒருவரும் எங்களை ஏற்று வீடுகளில் ஏற்றுக்கொள்ளாத காலங்கள் அநேகம் உண்டு. Brothers and sisters will lie down under the tree. அநேக தேவனுடைய ஊழிய சகோதரர்களும் சகோதரிகளும் மரத்தின் அடியில் தூங்கி இருக்கிறார்கள். We used to have only one set of clothes and washed it and wear it. எங்களுக்கு மாற்று வஸ்திரம் இல்லாதபடிக்கு ஒரே வஸ்திரம் இருக்கும். அதையே நாங்கள் துவைத்து அதையே நாங்கள் அணிந்து கொள்வோம். When we go to the market, நாங்கள் சந்தைக்கு போவோமே ஆகில் we will have one கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய் கொடுங்கள். நாங்கள் போய் அங்கே ஒரு கத்திரிக்காய் கொடுங்கள் என்று கேட்போம். அவன் சண்டை போடுவான், என்னையா ஒரு கத்திரிக்காய் கேட்க வந்து. He'll fight with us and say, why are you asking for one brinjal? ஒரு கூறு எடு, ஒரு கத்திரிக்காய் எப்படி? Take a group, why do you ask for one? அவ்வளவுதான், ஒரு கத்திரிக்காய் வாங்குற காசு தான் எங்களுக்கு கிடைக்கும். We used to get only money to buy only one brinjal. இன்னைக்கு அத சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. When we say that today, nobody believes it. ஒரு சின்ன பிள்ளை, அது ஒரு பில், அதுதான் காபி பில். We had a very small pill called coffee pill. அதுதான் எங்களுக்கு போய் கடையில வாங்கிட்டு. We have to go there and buy only one pill.
அந்த மாதிரி ஆரம்பத்துல நாங்க கஷ்டத்துக்கூட கடந்து போனோம். That's how we in the beginning we had gone through the path of sufferings. பெந்தெகோஸ்தக்காரன்னு சொல்லி நடந்து போனால் சாணியை கரைச்சு மேலே ஊத்திடுவாங்க. When you say you're a Pentecostalite and walk in the streets, people will mix the cow dung with water and sprinkle on you. நாங்கள் இந்த ஊழியத்துக்கு வந்தால் எங்களுக்கு பதவி கிடைக்கும், எங்களுக்கு ஸ்தானம் கிடைக்கும், எங்களுக்கு உயர்வு கிடைக்கும்னு நம்பவே இல்லை, நாங்க விரும்பவும் இல்லை. When we came into the ministry, we never expected a position, a status. We never desired for that. எங்களுக்கு இல்ல பதவி இல்ல, பொறுப்பு இல்ல. There was no responsibility or no position either. எங்களுடைய மேலான நடத்துப்புக்காரர் அவர்கள் தொடப்பத்தை எடுத்து வீடு சுத்தம் பண்ணுவார். Our leaders used to take the brooms by themselves and they clean and sweep the house. எங்களுடைய பிளேட்டுகளை கழுவுறது எங்களுடைய பாஸ்டர்மார். The pastors were the ones who wash and wipe our plates. சில நேரம் எங்களுடைய துணிகளை கழுவுவதும் பாஸ்டர்மார் தான். Sometimes our pastors only wash our clothes. இதெல்லாம் நீங்கள் கேட்டா நம்ப மாட்டீர்கள். If you hear all this, you may not believe. இதுதான் சிபிஎம். This was the CPM. அந்த இடத்துல இருந்து நாங்க வந்தோம். From there we have come. And முழங்கால் நின்று படித்து வசனத்தை உங்களுக்கு சொல்கிறோம். We stand on our knees, read the scripture and learn and preach for you. So dear brother, dear sister, ஆகையினால் அருமையான சகோதரனே today சகோதரியே, we can definitely with an assuredly can say we are teaching the right word of God. இன்றைக்கு நாங்கள் உறுதியாக நிச்சயத்தோடு கூட சொல்ல முடியும், நாங்கள் ஆவியானவரின் போதனையை உங்களுக்கு நாங்கள் போதிக்கிறோம். There are many functions of the Holy Spirit, God willing we'll meditate tomorrow. கர்த்தருக்கு சித்தமானால் பரிசுத்த ஆவியானவரின் பல கிரியைகளை நாளைக்கு நாம் காணலாம். Now first of all I will tell you, according to church history, this Holy Spirit function was right throughout the century. முதலாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், சபையின் சரித்திரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது ஆதி நாட்களில் இருந்தே பரிசுத்த ஆவியானவர் சபையில் கிரியை செய்து கொண்டே வந்தார். But there was one principle. ஆனால் ஒரே ஒரு கோட்பாடு மாத்திரமே. Sometime it was like a thunder. சில நேரங்களில் அது இடிமுழக்கம் போலதாய் இருந்தது. On the day of Pentecost it was like a thunder. பெந்தேகோஸ்தே நாளிலே அது இடிமுழக்கமாய் இருந்தது. After first or second or third century, ஆனால் முதலாம், இரண்டாம், மூன்றாம் நூற்றாண்டுகளிலே it became a whisper. அது ஒரு மெல்லிய சத்தமாய் மாறிற்று. There were groups of people to see the Holy Spirit, but they could not come out boldly. அநேக கூட்டத்தார் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள், ஆனால் அவர்கள் வெளியிலே தைரியமாய் சொல்ல முடியவில்லை. In France, thousands have received the Holy Spirit. பிரான்ஸ் தேசத்திலே ஆயிரக்கணக்கானோர் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். Francis of Assisi received the Holy Spirit. பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் முதலாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார். He spoke in tongues. அவர் அந்நிய பாஷையில் பேசினார். He lived a very poor life. அவர் ஒரு ஏழ்மையான ஜீவியத்தையே செய்தார். He told, I have 3 sisters working with me. அவர் சொன்னார், என்னோடு கூட 3 சகோதரிமார் மாத்திரமே வேலை செய்கிறார்கள். Names of the 3 sisters was அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் chastity, கற்பு, obedience, கீழ்ப்படிதல், humility and poverty. தாழ்மையும் ஏழ்மையும். Chastity, கற்பு, humility, தாழ்மை, poverty. ஏழ்மை. He was the richest man in France. அவர் பிரான்ஸ் தேசத்திலேயே மிகவும் ஐஸ்வர்யவானாய் இருந்தவர். He sold everything. எல்லாவற்றையும் அவர் விற்று போட்டார். He followed the Lord. தேவனை அவர் பின்பற்றினார். In church history we find it. சபை சரித்திரத்திலே அதை நீங்கள் காண முடியும். Look at the history of Martin Luther. மார்ட்டின் லூதர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பாருங்கள். He spoke in prophetical messages. அநேக தீர்க்கதரிசன தூதுகளை அவர் சொல்லி இருக்கிறார். Look at the history of John Wesley. ஜான் வெஸ்லியின் சரித்திரத்தை பாருங்கள். He received a warming experience in his heart. அவர் தன்னுடைய இருதயத்திலே அந்த சூடான பரிசுத்த ஆவியின் அந்த அனுபவத்தை அவர் பெற்றிருந்தார். Different leaders in different ways. அநேக தலைவர்கள் அநேக வழிகளிலே பெற்றிருந்தார்கள். There were time in thunder, there were time in whisper. அநேக முறைகள் அது இடி முழக்கமாய் இருந்தது, அநேக முறை அவர் அது மெல்லிய சத்தமாய் இருந்தது. Holy Spirit was working right throughout. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ச்சியாய் கிரியை செய்து கொண்டே வருகிறார். In the year 1857, 1857 ஆண்டிலே in the street called Azusa Street, அசூசா தெரு என்கிற ஒரு தெரு உண்டு. a mighty outpouring came upon. அங்கே வல்லமையான பொழிந்தருளப்படுதல் நடந்தது. And find from there all over the world the fire spread. அங்கிருந்து முழு உலகமும் அக்கினி
அக்கினி பரவிற்று. In Tirunelveli district, திருநெல்வேலி பட்டணத்திலே there was an evangelist called Arulappan. அருளப்பர் என்கிறதான ஒரு சுவிசேஷகர் இருந்தார். One old mother came to him. ஒரு வயதான தாய் வந்தார்கள் அவரிடத்தில். Sir, explain to me about the God of love. ஐயா, அன்பின் தேவன் என்கிறவரை குறித்து எனக்கு விளக்கி சொல்லுங்களேன். He began to explain from 1 John epistle. அவர் 1 யோவான் எழுதின அந்த நிருபத்தில் இருந்து அவர்களுக்கு விளக்க ஆரம்பித்தார். While he was explaining, அவர் அப்படி விவரித்து சொல்லிக் கொண்டிருக்கும் போதுதானே Holy Spirit fell upon. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பொழிந்தருளப்பட்டது. Great revivals took place. பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. People began to speak in tongues. ஜனங்கள் அந்நிய பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். They began to prophesy. அவர்கள் தீர்க்க தரிசனமும் சொல்ல ஆரம்பித்தார்கள். They began to see visions. தரிசனங்களை காண ஆரம்பித்தார்கள். Anglican church priest wrote to London. ஆங்கிலிக்க சபையின் அந்த குருமார்கள் லண்டனுக்கு இப்பொழுது கடிதம் எழுதினார்கள். Something is happening in our churches. எங்களுடைய சபைகளில் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. They replied back. அதற்கு கிடைத்த பதில் என்ன? Don't stop it. அதை நீங்கள் நிறுத்த வேண்டாம். If that is the work of God, it will continue. அது தேவனுடைய வேலையா இருக்குமானால் தொடர்ந்து நடக்கும். So this evangelical Arulappan, இந்த சுவிசேஷகனாகிய அருளப்பர் he went to Kerala. கேரள மாநிலத்திற்கு போனார். And through him the Holy Spirit message was given. அவர் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான செய்தி கொடுக்கப்பட்டது. So the Holy Spirit was working in the Anglican and the CSI churches. ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவர் ஆங்கிலிக்கன் சபைகளிலும் தென்னிந்திய திருச்சபைகளிலும் கிரியை செய்திருக்கிறார். In an university, Roman Catholic University, ரோமன் கத்தோலிக்கிய அந்த பல்கலைக்கழகத்திலே 2 professors and 2 students began to speak to one another. 2 பேராசிரியர்களும் 2 மாணவர்களும் கலந்துரையாடல் செய்தார்கள். We are Christians. நாங்கள் கிறிஸ்தவர்கள். But yet we get angry. என்றாலும் எங்களுக்கு இன்னும் கோபம் வருகிறது. We don't have victory over pride. பெருமையின் மேல் எங்களுக்கு ஜெயமில்லை. We need a power. எங்களுக்கு வல்லமை வேண்டும். They began to pray in a college Maidan. அவர்கள் காலேஜில் அந்த கல்லூரியில் இருக்கிறதான மைதானத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். Holy Spirit fell upon them. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பொழிந்தருளப்பட்டார். That is why charismatic movement started. அங்கிருந்து தானே இந்த பரிசுத்த ஆவிக்காய் காத்திருக்கும் அந்த கூட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. Dear brother, dear sister, அருமையான சகோதரி சகோதரியே, this movement started from the Anglican and the Christian churches. இந்த காரியமானது ஆங்கிலிக்கன் சபைகளிலும் தென்னிந்திய திருச்சபைகளிலும் ஆரம்பிக்கப்பட்டது. But when they could not stand through, ஆனால் அதை அவர்கள் முடிவு வரைக்கும் நிற்க முடியவில்லை. Why? ஏன்? Reverend J. Edwin Orr, பெரிய போதகர் NGO என்பவர், he wrote in his book, அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதினார், there was a great revival, பெரிய ஒரு எழுப்புதல் உண்டு, but they didn't have a doctrine. ஆனால் அவர்களுக்கு உபதேசம் இல்லாமல் இருந்தது. When they had no doctrine, the fire was almost gone. அவர்களுக்கு உபதேசம் இல்லாத பொழுது அந்த பெரிய அக்கினி அவர்களை விட்டு போனது. Thank God, God has given the fire and the word of God. தேவன் இன்றைக்கு அக்கினியையும் வேத வாக்கியத்தையும் நமக்கு தந்திருக்கிறபடியினால் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We have got the Holy Spirit fire and the doctrine also. எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் அக்கினியும் இருக்கிறது, உபதேச சத்தியங்களும் உண்டாயிருக்கிறது. So once again let me tell you, மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லட்டும், we are grateful to you, dear Christian friends. கிறிஸ்தவ நண்பர்களே, நாங்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். Because from you only the Holy Spirit movement started. ஏனென்றால் உங்களிடத்திலிருந்து தானே பரிசுத்த ஆவியின் அந்த வேலையானது ஆரம்பிக்கப்பட்டது. So once again the Lord wants that work of the Holy Spirit may work in your life. உன்னுடைய ஜீவியத்தில் மறுபடியுமாக அந்த பரிசுத்த ஆவியானவரின் கிரியை தேவன் ஆரம்பிக்க விரும்புகிறார். In your home, உன்னுடைய வீட்டிலே, in your wherever you go, எங்கே நீ போனாலும் சரி, the Holy Spirit may begin to work and there may be a Holy Spirit movement all over the world. பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அவ்வாறு உலகம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரின் கிரியை உண்டாயிருக்கும். How many believe that it can happen? எத்தனை பேர் இப்படி நடக்க கூடியதுதான் இது சாத்தியம் என்று நம்புகிறீர்கள்? God is going to do a great miracle in our midst. தேவன் நம்முடைய மத்தியிலே பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். How many believe it? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Let us raise up our hand and say hallelujah. நம்முடைய கரத்தை உயர்த்தி நாம் அல்லேலூயா சொல்லுவோமாக. Hallelujah.
this God இந்த தேவன் is speaking you tonight. உன்னோடு கூட இன்று இரவு பேசிக் கொண்டிருக்கிறார். My son, my daughter. என் குமாரன், என் மகனே, என் மகளே. நான் கொடுத்த வாக்குத்தத்தம். The promise which I have given. இது மனுஷர் கொடுத்ததல்ல. It's not from man. என்னிடத்திலே நான் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர். It is the Holy Spirit from me, sent by me. அதை நீ பெற்றுக்கொள்வாயாக. Let you receive. அதற்காக நீ எதிர்த்து நிற்க வேண்டாம். Don't rebel against it. ஆனால் எதிர்த்து நிற்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. There are some reasons to stand against it. எங்க போனாலும் ஏன் இந்த சத்தம் போடுறங்க? Wherever you go, why are you making such a big noise like this? ஆண்டவரை ஆராதிக்கிற நல்லது, அமைதியா ஆராதிக்க கூடாதா? It's good to worship the Lord. Do we not worship the Lord silently? அது நல்லதுதான். It's good. ஆனால் கல்லறை தோட்டத்தை போங்க, எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. When they all go to the cemetery, everybody is quiet there. கல்லறை தோட்டத்துல எல்லாரும் அமைதியா, எல்லாரும் இறந்துட்டாங்களே, அங்க யார் சத்தம் போட போறது? Cemetery, everybody is dead. Who can make noise there? ஆனா இங்க எல்லாருக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது. But here we all have a power. நீங்க உங்களுடைய ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு வல்லமை, ஒரு சத்தம் கேக்குது. When you give a kick start to your scooter, there's a power there. உங்களுடைய மிக்ஸியை உங்களுடைய கிச்சன்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு சத்தம் போடுது. You switch on your mixie in your kitchen, there's a power there. சத்தம் போடாத, எனக்கு சத்தம் கேட்க விருப்பமில்லைன்னு சொல்றீங்களா? Because of its noise, do you say, don't make noise, I don't want to hear this noise? இல்ல, அந்த சத்தம் இருந்தா தான் அது வர்க்கிங்னு அறியும், அது தெரியும். Only when you hear a noise, you know for sure it's functioning well. எங்க வல்லமை இருக்கோ அங்க சத்தம் இருக்கத்தான் செய்யும். Where there is a power, there will be noise. இங்கே கர்த்தருடைய வல்லமை ஜனங்கள் பெற்றுக்கிறார்கள். Here people have received the power of God. அந்த வல்லமை இருக்கும்போது ஒரு பெரிய சத்தம் உண்டாகும். When you have that power, there will be a great noise. ஹalleluya, Hallelujah. ஆகையினால சத்தத்தை பற்றி நீங்கள் சந்தேகிக்க வேண்டாம். Therefore do not doubt about this noise. இரண்டாவது, அது சரி, கையை தட்டணுமா, குதிக்கணுமா, சரீரத்தை ஆட்டணுமா, அது அமைதியா இருக்க கூடாதா? Secondly, do we have to clap our hands and jump? Can't we do it quietly? கேரளத்துல எங்களுக்கு ஒரு புதிய பேர், துள்ளுன கூட்டம்னு ஒரு புதிய We பேர். have a new name in Kerala called, we are the group of people who jump. அது Jumping crowd. அது சரி, நாங்க கேட்டுக்கொள்றோம். It's true, we accept it. நீங்க ஒரு கிரிக்கெட் மேட்சை வாட்ச் பண்ணும்போது, When you're watching cricket match live, உங்களுடைய ஃபேவரட் ஆள செஞ்சுரி அடிச்சா, when your favorite sportsman hits a century, நீங்க என்ன சில போல நிக்க போறீங்களா? are you going to stand like a statue? Like that you will raise your hand and jump and say good and all that. அந்த நேரத்துல யாரும் சில போல நிக்க போறது இல்ல. No one is going to stand like a statue there. நீங்க உங்களுடைய வேலையில இருந்து திரும்பி வரும்போது, when you come back from home from work, உங்களுடைய பிள்ளை கீழ மண்ணுல தரையில விளையாடி கொண்டிருக்கிறது, when your child is playing on the clay and the mud, உங்களை பார்த்த உடனே டாடின்னு சொல்லி வந்து கட்டிப்பிடி. moment it looks at it, does not your child calls it and says daddy. என்ன தொடாத, என்ன கட்டிப்பிடிக்காத, அப்படியே நான் சொல்லுங்க. Immediately do you say don't touch me, don't come near me? இல்ல, அது உங்களுக்கு சந்தோஷம். It's a great joy. இல்ல, அதே சமயத்துல உங்களுடைய பிள்ளை உங்களை பார்த்தோன்னா, அப்பா வந்துட்டீங்களா அப்படின்னு சில போல நின்னா நீங்க அதை விரும்புவீங்களா? Do you expect when your child says, oh daddy, have you come back home? அப்பா வந்துட்டீங்களா? Oh dad, have you come back home? அப்படியும் பிள்ளை சொன்னா அப்ப அது ஒரு பிள்ளையா இருக்க முடியுமா? When a child says like this, will it be a real தேவனுடைய child? அன்பு எங்களுடைய இதயத்துல நிறையும் போது, When we are filled with the love of God, எங்களை அறியாம கை தட்டி விடுறோம். without our knowledge we clap our hands, எங்களை கையில உயர்த்துறோம். we raise our hands. இந்த கை ஒடிஞ்ச கை, என்னுடைய கை ஒடிஞ்ச கை. My arm is a broken, fractured one. கர்த்தருடைய வல்லமை வரும்போது பெரிய ஒரு வல்லமை என் கை அசைத்து கொண்டிருக்கிறது. When I received the power of God, I feel a great power and I started moving my hands. ஆகையால் அந்நிய இந்த காரியத்தை நீங்கள் கேள்வி கேட்க வேண்டாம். Therefore do not ask question on this. அடுத்த பாயிண்ட் அந்நிய பாஷை. Next point is unknown tongues. அநேக பெந்தேகோஸ்து சபைகள், Many churches. இதெல்லாம் உங்களுடைய கேள்விகள். This was your question. தேவ சித்தமானால் நாளை அதை தியானிப்போம். If it's the will of God, we shall meditate that tomorrow. in this Holy Spirit, இந்த பரிசுத்த ஆவியானவர், there is a power in that Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவிக்குள் வல்லமை உண்டு. Read 1 Corinthians 4 chapter verse 20. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. For the kingdom of God is not in word but in power. Now this power can be manifested in two things. இந்த பலனானது, இந்த வல்லமையானது இரண்டு வழிகளில் வெளிப்படுத்தப்படுகிறது. Read 1 Corinthians 12 chapter 9 and 10. 1 Corinthians 12 chapter 9 and 10. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்கள். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொரு
போதும். to another faith by the same Spirit, to another the gifts of healing by the same Spirit, to another the working of miracles. அது போதும். ரெண்டு, through the baptism of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே gifts of healing சுகம் and gift of miracles. குணமாக்கும் வரங்களும் அற்புதம் செய்யும் வரங்களும். So through the Holy Spirit the power will be manifested in through healings and in miracles. பரிசுத்த ஆவியின் மூலமாக வல்லமையானது பலனானது குணமாக்குதலிலும் அற்புதங்களை செய்தலிலும் மூலமாக வெளிப்படுகிறது. Second, இரண்டாவதாக according to 2 Corinthians 3rd chapter 17 and 18, இரண்டாம் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தின்படி through the Holy Spirit your character is changed. பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக உங்களுடைய சுபாவங்கள் மாற்றப்படுகிறது. That power changes your character. அந்த பலனானது உங்களுடைய சுபாவத்தையே மாற்றுகிறது. Next, அடுத்தபடியாக read Romans 15 chapter 13th verse. ரோமர் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. Now the God of hope fill you with all joy and peace in believing, that ye may abound in hope through the power of the Holy Ghost. Through the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே you will get joy, you will get peace, you will get hope. உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், நம்பிக்கையும் கிடைக்கும். Now read Romans 8 chapter 11th verse. இப்பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். But if the Spirit of him that raised up Jesus from the dead dwell in you, he that raised up Christ from the dead shall also quicken your mortal bodies by his Spirit that dwelleth in you. This Holy Spirit will quicken your mortal body. அழிந்து போகிறதான இந்த சரீரத்தை இந்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். On this basis only we teach divine healing. இதன் அடிப்படையில் தானே நாங்கள் தெய்வீக சுகத்தை உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். If you have received the Holy Spirit that raised up Jesus from the dead, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றிருப்பீர்களே ஆகில், how can sickness dominate your body? எப்படி வியாதியானது உங்களுடைய சரீரத்தை ஆளுகை செய்ய முடியும்? Why? ஏன்? A spirit can control your body sicknesses. ஆவிதான் உங்களுடைய சரீரத்தின் வியாதிகளையும் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். Read Proverbs 17 chapter verse 22. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். A merry heart doeth good like a medicine, but a broken spirit drieth the bones. If you have a broken spirit, it drieth up your bones. உங்கள் நமக்கு முறிந்த ஆவி இருக்குமே ஆகில் நம்முடைய எலும்புகளை அது உலர பண்ணும். What do the doctors say? வைத்தியர்கள் மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள்? If you are continually moved by certain emotion and stimuli, நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியினாலே தூண்டப்பட்டு ஏவப்பட்டு கொண்டே இருப்பீர்களே ஆகில், that emotion and stimuli will affect your members of your body. அந்த உணர்வும் அந்த உணர்ச்சியும் உங்களுடைய சரீரத்தின் அங்கத்தை பாதிக்கும். And later it turns out a disease. பின்பாக அது வியாதியாக மாற்றி விடுகிறது. Now they have given certain definitions. அவர்கள் சில பதங்களை விளக்கி சொல்லி இருக்கிறார்கள். It's not mine, it is the medical opinion. இது என்னுடைய காரியம், நான் சொல்லுகிறதான அறிவுக்குரிய காரியம் அல்ல, இது மருத்துவர்கள் சொன்னதான காரியங்கள். Suppose you have got a fear in your heart. உதாரணமாக உங்களுடைய இருதயத்தில் உங்களுக்கு பயம் இருக்குமே ஆகில், It will affect your digestion. அது உங்களுடைய ஜீரணத்தை பாதிக்கும். Most of our children suffer due to indigestion because of fear only. அநேக நம்முடைய பிள்ளைகள் அஜீரணம் உண்டாகும் பொழுது நீங்கள் பார்ப்பீர்களே ஆகில் அது பயத்தினாலேயே அப்படி நடக்கிறது. When the fear continually dominates your body, உங்களுடைய சரீரத்தை பயம் எப்பொழுதும் தொடர்ச்சியாய் ஆண்டு கொண்டிருக்குமே ஆகில், your assimilation, you cannot take food, அதை உங்களால் நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கொள்ள முடியாது. you cannot eliminate, you cannot have
free life. உணவை நீங்கள் உட்கொள்ளவும் முடியாது, அதை நீங்கள் கழிவு செய்யவும் முடியாது. That means fear can control your body. அதனுடைய அர்த்தம் பயம் உடைய சரீரத்தை கட்டுக்குள்ளாய் வைத்திருக்கிறது. So the moment fear is removed, you are healed. எப்பொழுது பயம் அதை உன்னை விட்டு போகிறதோ உடனடியாக ஒரு சுகம் உண்டாகிறது. Second, இரண்டாவதாக, if there is anything in your life you are moved by certain emotion, நீங்கள் ஏதாவது ஒரு எழுச்சியினால காரியத்தினாலே நீங்கள் அசைக்கப்படும் பொழுது, for example, உதாரணமாக, suppose there is a deep grief. உதாரணமாக உங்களுக்குள் மிகவும் ஆழமான கடும் துக்கம் இருக்குமானால், There was one brother, ஒரு சகோதரன் உண்டு, he was hale and hearty. அவர் மிகவும் நல்ல ஆரோக்கியமா இருந்தார். He expected a promotion in that particular year. அந்த வருடத்திலே அவர் ஒரு உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். But all other juniors were promoted. அவருக்கு கீழா இருக்கிற எல்லாரும் உயர்த்தப்பட்டார்கள். But he was not promoted. ஆனால் அவர் மாத்திரம் உயர்த்தப்படவே இல்லை. He was a very respectable gentleman. அவர் மிகவும் நல்ல மரியாதைக்குரிய மனிதர்தான். But he went back to his place. அவர் மறுபடியும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பி சென்றார். That sorrow was in his heart. அவருக்குள் அந்த துக்கம் இருதயத்திற்குள் இருந்தது. Within a short period, கொஞ்ச காலத்திற்குள்ளாய், we never thought he became a diabetic patient. நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை அவர் அந்நாளில் இருந்து நீரிழிவு வியாதியஸ்தனாய் மாறி போனார். Now the doctors say, இப்பொழுது மருத்துவர்கள் சொல்கிறார்கள், if there is a deep grief in your heart, உன்னுடைய இருதயத்திற்குள் மிக ஆழமான ஒரு துக்கம் இருக்குமேயாகில், blood sugar will rush to that particular part. அந்த அங்கத்திற்கே உன்னுடைய இரத்த சர்க்கரையான அந்த இரத்த சக்தியானது மிகவும் சேர்ந்து பாயுமாம். If you continually remain in the deep grief, நீங்கள் தொடர்ச்சியாக அந்த ஆழ்ந்த துக்கத்திலேயே இருப்பீர்களே ஆகில், it become a diabetic. நீங்கள் நீரிழிவு நோயுள்ளவர்களாய் மாறி போவீர்கள். In the year 1951, 1951 ஆண்டிலே I had diabetic. எனக்கு நீரிழிவு நோய் வந்தது. They told, we are not going to pray for you. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறதில்லை. Your diabetes is on the cross. உன்னுடைய நீரிழிவு நோய் அந்த சிலுவையின் மேல் இருக்கிறது. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I do not know what to do because that's the year I came out for the ministry. எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை. ஏனென்றால் அந்த ஆண்டில் தான் நான் ஊழியத்திற்கு வந்தேன். I was hardly 21 years. அப்பொழுது எனக்கு 21 வயதுதான் ஆயிருக்கிறது. But God had mercy on me. ஆனால் தேவனோ என் மேல் இரக்கமுள்ளவராயிருந்தார். Today, by God's grace, I will be entering into 80 very soon. நான் இன்றைக்கு இன்னும் கொஞ்ச கால நாட்களுக்குள்ளாய் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 80வது வயதிற்குள் பிரவேசிக்க போகிறேன். By God's grace, there is no sugar. தேவனுடைய பெரிய கிருபையினாலே எனக்கு நீரிழிவு நோய் இல்லை. I have so many proof, but I don't want to tell everything. எனக்கு अनेक காரியங்களை சொல்ல முடியும், எல்லாவற்றையும் சொல்ல நான் விரும்பவில்லை. Now arthritis, many people suffer due to arthritis. இந்த எலும்பு முட்டு வலிகள் வருகிறதே, அநேகர் இதனால் கஷ்டப்படுகிறார்கள். Now they say man who is suffering from arthritis, முட்டு வலிகளினாலே கஷ்டப்படுகிற மனிதர், his inner spirit will be restless spirit. அவருடைய உள்ள இருக்கிறதான அந்த ஆவியானது ஒரு அமைதல் இல்லாத ஆவியாயிருக்கும். He will be a man over independent, always standing independent. அநேக முறை அவர் மிகவும் அதிகமாக தனியாக சுயாதீனமாய் நிற்க விரும்புகிறவர். And he will always have a high opinion and ruling other people. அவர் தன்னை குறித்து மிக மேன்மையாக நினைத்து மற்ற எல்லாரையும் ஆண்டு கொண்டு ஆளுகை செய்கிறவர். At the last, it will become arthritis. அதனுடைய கடைசி பகுதியில் தான் அவருக்கு மூட்டு வலியில் வந்து நின்று விடுகிறது. We think about arthritis as something affecting the joints and other things. நாம் நினைக்கிறோம் மூட்டு வலிகள் என்றால் எல்லா முட்டுகளிலும் வலிக்கிறது தான் மூட்டு வலி என்று நினைக்கிறோம். But we never go to the inner spirit of that man. ஆனால் அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிற உள்ளான ஆவியை நாம் பார்க்கிறதில்லை. For example, blood pressure. உதாரணமாக இரத்த அழுத்தம். You may be very careful not to take salt. நீங்கள் உடனடியாக உப்பு எடுக்காதபடிக்கு நீங்கள் உணவை உட்கொள்வீர்கள். But if you are a man of anger, ஆனால் நீங்கள் கோபமுள்ள மனிதனாய் இருப்பீர்களே ஆகில், that BP will remain in your life. உங்களுடைய ஜீவியத்தில் அந்த இரத்த அழுத்தம் இருந்து கொண்டுதான் இருக்கும். Asthma. ஆஸ்மா. I was an asthma patient. நான் ஒரு ஆஸ்துமா வியாதியஸ்தனாய் இருந்தேன். I had nursed people who suffered due to asthma. ஆஸ்மாவினால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன். They thought that I would never recover from asthma. ஆஸ்மாவிலிருந்து நான் வெளியே வரவே முடியாது என்று தான் எல்லாரும் நினைத்தார்கள். But the Lord had mercy on me. ஆனால் தேவனோ என் மேல் இரக்கமாயிருந்தார். Do you know what is the root cause of asthma? ஆஸ்துமாவின் அந்த அடித்தள
வேரின் காரணம் என்ன என்று You தெரியுமா? have got anger. உனக்குள் கோபம் இருக்கிறது. You can express that anger in one way. ஒரு வழியிலே நீ கோபத்தை வெளியே காட்டி விடலாம். You can repress the anger, keep the anger in back, and about 10 years later you can show that anger. மற்ற வழி என்னவென்றால் கோபத்தை உன்னுடைய தலைக்கு பின்பாக வைத்துக்கொண்டு உடனடியாக காட்டாமல் சரியான நேரம் வரும் பொழுது நீ அதை காட்டி விடலாம். But the third thing is suppressing that anger. ஆனால் மூன்றாவது காரியம் கோபத்தையும் காட்டாமலும் தடை பின்பாக வைக்காமலும் உனக்குள்ளே அடக்கி அடக்கி வைத்துக் கொள்வது. The more you suppress your anger, asthma will dominate your body. எவ்வளவுக்கு அதிகமாக நீ கோபத்தை உனக்குள் கட்டுப்படுத்தி அடக்கி அடக்கி வைக்கிறாயோ அவ்வளவுக்கு அதிகமாக நீ ஆஸ்துமாவினால் கஷ்டப்படுவாய். Look at your skin. உன்னுடைய தோலை பார். Skin is a window. தோல் ஒரு ஜன்னலா இருக்கிறது. It reveals what type of man you are inside. நீ உனக்குள்ளே எப்படிப்பட்ட மனிதன் என்பதை உன் தோலே உனக்கு காட்டிவிடும். There was a business man. ஒரு தொழில் அதிபர் இருந்தார். He and his partner were doing the business. அவரும் அவருடைய பங்காளியுமாக சேர்ந்து அவர்கள் தொழில் செய்து வந்தார்கள். Suddenly he developed a kind of a skin disease. திடீரென்று அவருக்கு தோல் வியாதி வந்துவிட்டது. And it could not be cured. அதை அவரால் சுகமாக்க முடியவில்லை. He went to doctors. அவர் மருத்துவரிடத்தில் போனார். They said it cannot be cured. இது சுகமாக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். He came to a servant of God. அவர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனிடத்தில் வந்து This servant of God was once a physician. இந்த தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு காலத்தில் மருத்துவராய் இருந்தவர். He knew all the doctrine, all medical knowledge. அவருக்கு நன்றான மருத்துவ அறிவு உண்டாயிருந்தது. So he asked, brother, do you have any bitterness against anybody? ஆகையினால் இந்த ஊழியக்காரர் அவரை பார்த்து கேட்டார், சகோதரனே உனக்கு யாரை மேலாகிலும் கசப்பு இருக்கிறதா? I had a business partner. எனக்கு ஒரு தொழில் பங்காளி இருந்தான். I always could not agree with him. I had some type of ill feeling towards him. எனக்கு அவனோடு கூட ஒத்து போகவே முடியவில்லை. எப்பொழுதுமே அவன் மேல் எனக்கு ஒரு குற்றமாகவே இருந்தது. Then he told, you must ask pardon from him. அப்பொழுது அவர் சொன்னார், நீ அவனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். No, he has already left my business and started his own business. இப்பொழுதோ அவன் என் தொழிலை விட்டுவிட்டு தன்னுடைய சொந்த தொழிலுக்கு போயிருக்கிறான். Then he told, write a letter to him. அப்படியானால் நீ அவனுக்கு ஒரு கடிதம் எழுது. He wrote a letter. அவன் ஒரு கடிதம் எழுதினான். The business partner wrote back. மறுபடியுமாக அந்த தொழில் பங்காளி இவருக்கு பதில் கடிதம் எழுதினார். I never had any bitterness to you. உன்மேல் எனக்கு எந்த கசப்பும் இல்லை. If you have got, forget it. உனக்குள்ள இருந்தது பரவாயில்லை, விட்டுவிடு, இப்பொழுது மறந்துவிடு. He got a deliverance. இப்பொழுது அவருக்கு ஒரு விடுதலை உண்டானது. After 3 months, 3 மாதங்களுக்கு பின்பு this servant of God met him. இந்த தேவனுடைய ஊழியக்காரர் அவரை பார்த்த பொழுது Fully healed. முழுவதுமாக சுகமானார். Completely healed. முற்றிலுமாக சுகமானார். So dear brother, dear sister, ஆகையினால் அருமையான சகோதரனே சகோதரியே, your spirit is the real thing that governs your life. உன்னுடைய ஆவியே உன்னுடைய ஜீவனை ஜீவியத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை நீ அறிவாயாக. Now most of the things which I am telling, நான் சொல்லுகிற அநேக காரியங்கள் in the city of Jaipur, நீங்கள் ஜெய்ப்பூர் பட்டணத்திற்கு போனால் there was a medical conference. அங்கே மருத்துவ ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. All the allopathic and ayurvedic and all the other people came together. அலோபதிக் ஆயுர்வேத எல்லா மருத்துவர்களும் ஒன்றாய் சேர்ந்து அங்கு சேர்ந்தார்கள். And they made a list of reasons for most of the sickness. வியாதிகளுக்கு ஏன் என்ன காரணம் என்று அவர்கள் ஒரு பட்டியலை உண்டாக்கினார்கள். So I am telling something from them, not from my own. அவர்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேனே தவிர என்னிடத்தில் நானாய் உங்களுக்கு சொல்லுகிறதில்லை. So dear brother, dear sister, ஆகையினால் அருமையான சகோதரனே சகோதரியே, the moment your inner spirit is changed, உன்னுடைய உள்ளான ஆவி மாறுகிற அந்த க்ஷணத்தில் தானே, according to Nehemiah 8 chapter verse 10, நெகேமியாவின் புத்தகம் 8 அதிகாரம் 10 வசனத்தின்படி, the joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே பலனாய் இருக்கிறது. In Habakkuk 3rd chapter, ஆபகுக் 3 அதிகாரம் 17 and 18, Habakkuk says, 17-18 வசனத்தில் ஆபகுக் சொல்லுகிறார், whether there is result or no result, பதில் இருக்கிறதோ இல்லையோ, I will rejoice in my Lord. என்னுடைய தேவனுக்குள் நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன். I will get a new strength. எனக்கு ஒரு புதிய பலன் உண்டாகும். My legs will be like a deer, legs of a deer. என்னுடைய கால்கள் மான் கால்களை போல் ஆகும். I will climb up hills. நான் மலைகளின் மேல் ஏறுவேன். So brother, when you receive the real joy in your heart, சகோதரனே, நீ உண்மையான சந்தோஷத்தை உன்னுடைய இருதயத்தில் பெற்றுக்கொள்ளும் பொழுது, that time that joy will quicken you and you will be relieved of all sickness. அந்த சமயத்தில் தானே அந்த
சந்தோஷமானது உன்னை உயிர்ப்பிக்கும். அப்பொழுது நீ எல்லா வியாதிகளிலிருந்தும் விடுதலை பெறுவாய். Now read Acts of the Apostle 14th chapter. இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்திலிருந்து 19 and 20. 19ஆம் 20ஆம் வசனங்கள். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்திற்கு வெளியே இழுத்துக் கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். And they came thither certain Jews from Antioch and Iconium, who persuaded the people, and having stoned Paul, drew him out of the city, supposing he had been dead. Howbeit, as the disciples stood round about him, he rose up and came into the city, and the next day he departed with Barnabas to Derbe. பவுலை கல்லெறிந்து கொண்டு நாய போல இழுத்து அவன் செத்து விட்டான் என்று தூர எறிந்து விட்டார்கள். They all thought after stoning Paul, they thought he must have died like a dog, and they threw him away. சீஷர்கள் வந்து சுற்றி நின்றார்கள். The disciples came around and stood. அவர்கள் ஜெபிக்கவில்லை, They did not pray, அவர்கள் பாட்டு they படிக்கவில்லை. did not sing songs, ஆனால் பவுல் எழுந்துட்டான். but immediately Paul risen. அவன் அடுத்த நாள் தெர்பை என்ற இடத்துக்கு போகிறான். Next day he went to a place called Derbe. ஏறக்குறைய 12 மைல் தூரமா, ஏறக்குறைய 12 miles difference. It was a difference of 12 miles. அந்த 12 மைல் நடந்து போகிறான். He had to walk for 12 miles. எப்படி அது நடந்தது? How is it possible? கல்லுனால எரியப்பட்டு நாய போல தூக்கி எறியப்பட்ட பவுல், Paul was stoned and thrown like a dog. அவனுக்கு எப்படி இந்த வல்லமை கிடைத்தது? How he received that such a strength? வேதத்துல நேரடியாக சில காரியங்கள் காணவில்லை. We do not see certain things from the scripture directly. ஆனால் 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். But I want to explain 3 things unto you. அந்த சீஷர்கள் அவனை சுற்றி வளைந்த போது, When the disciples round about him, அவர்கள் ஒரு வளையம் செய்தார்கள். they created a circle around him. அந்த வளையத்தினாக உள்ளே Within that circle, இயேசுவின் ரத்தம் இருக்கு, blood of Jesus was there. இயேசுவின் நாமம் இருக்கு, The name of Jesus was there. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். The Holy Spirit was there. எங்கே மரணமோ வியாதியோ அதுக்குள்ள வர முடியாது. No power of death or sickness can enter there. நாம் ஒரு வளையத்துக்குள்ள இன்று வர வேண்டும். We should all come into this circle. வெளியே நிற்க மட்டும் பிசாசு உங்களை தொடுவான். As long as you stand outside the circle, Satan can't touch you. இந்த வளையத்திலே இயேசுவின் ரத்தம் உண்டு. We have blood of Jesus within that circle. இயேசுவின் ரத்தத்தால் நீங்கள் கழுவப்படும் போது, When you're washed by the blood of Jesus, அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிறையப்படும் போது, when you're filled with His Holy Spirit, அவருடைய நாமத்தின் கீழே நீங்கள் அடங்கி வரும்போது, when you come under the control of the name of the Lord Jesus, ஒரு வளையத்துக்குள்ள வருகிறீர்கள். you're coming into the circle. இன்றைக்கு அந்த வளையத்துக்குள் நீங்கள் வர வேண்டும். You must come into this circle tonight. இரண்டாவது, Secondly, அந்த வளையத்தின் மத்தியில in the midst of that circle, அவர்கள் காணாத இயேசு நின்று கொண்டிருந்தார். they could see the Jesus who was invisible was standing there. சில வருடங்களுக்கு முன்பாக திருவனந்தபுரம் கன்வென்ஷன் நடந்து கொண்டிருக்கும் போது, Few years back when the Trivandrum convention was going on, திடீரென்று ஒரு சகோதரி 3 பேரை மேடையில கண்டார்கள். suddenly one sister saw a vision. There were 3 people standing on the stage. அவர்கள் போய் சென்டர் பாஸ்டர் சொன்னார்கள், 3 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். They went back and told the center pastor, we saw 3 people were standing on the stage. அவர் சொன்னார், இங்கிலீஷும் மலையாளம் தான், 3 பேர் இல்ல. Only English and in Malayalam translation, there were only 2 people, not 3. இல்ல, 3 பேரை நான் கண்டேன். No, I saw 3 people there. 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக Just before 2 years, எனக்காக மொழிபெயர்த்த அந்த பாஸ்டர், the pastor was translating for me. பாஸ்டர், அன்றைக்கு நாம பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது, Pastor, as the day we were preaching, யாரோ ஒரு ஆள் எங்கட மத்தியில வருகிறதை பார்த்தேன். I could see someone who's crossing in our midst. அந்த ஆள் வந்து என்ன தள்ளி விட்டது. He pushed me aside. நான் திரும்பி பார்த்தேன், யாரையும் காணவில்லை. When I turned and looked, nobody was there. ஆனால் எனக்கும் உங்களுக்கு நடுவில் ஒரு ஆள் நிக்கிறதை அறிந்தேன். But I could see there was a one man standing between you and me. இன்றைக்கு நாம் இயேசுவை கண்ணால காண்கிறதில்லை. Today we are not able to see Jesus visibly, அவர் நிற்கிறார். but still he stands here. அவர் நிற்கிறார். He is standing here. அவர் நிற்கிறார். He is standing here. உயிர்த்தெழுந்த இயேசு நிற்கிறார். He is Jesus standing in our midst. அவர் நிற்க அவர் உங்களோட பேச போகிறார். He is going to stand and talk to you. மூன்றாவதாக, Thirdly,
பவுலுக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்க கூடும். Paul must have heard a voice. காரணம் பவுல் சத்தம் கேட்டப்புறம் தான் எழும்பி இருக்க கூடும். Paul would have risen after listening to a voice. லாசருடைய கல்லறை முன்னால இயேசு நின்றபோது Before the sepulchre of Lazarus, when Jesus stood, அந்த கல்லை எடுக்க முடியாது சொன்னார். he commanded them to remove the stone. கல்லை எடுத்த பிறகு As they read the stone, ஒரு பலத்த சத்தமாய் there was a heavy voice. லாசருவே வெளியே வா. Lazarus, rise and get up. அந்த சத்தம் அவனை வெளியே கொண்டு வந்தது. That voice brought him out. இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போறீர்கள். And you're going to listen to the voice of God tonight. நாம் கண்களை மூடுமாக. Let's close our eyes. சகோதரமார் மற்ற சகோதரமாருடைய கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். All the brothers hold on to the brothers of other side. எல்லா சகோதரிமாரும் மற்ற சகோதரிமாருடைய கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். All the sisters hold on to the hands of the sisters aside. ஒரு பரிசுத்த வளையத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். Let's create a holy circle. இந்த வளையத்தின் உள்ளே In the midst of the circle, எந்த வியாதி வர முடியாது. no sickness can எந்த enter. பிசாசு வர முடியாது. No devil shall enter. இயேசுவின் ரத்தம் அங்க இருக்கிறது. Blood of Jesus is there. பரிசுத்த ஆவியின் வல்லமை அங்க இருக்கிறது. The power of the Holy Ghost is எல்லா there. நாமத்துக்கு மேலான இயேசுவின் நாமம் அதில் இருக்கிறது. The name above all the name is the name of Jesus is there. உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். The resurrected Jesus is moving in our midst. அவர் உன்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். He knows your need. அவர் உன்னோடு பேசப் போகிறார். He is going to talk to நீ you. உன்னுடைய இதயத்தை திறப்பாயாக. Open your heart. உன்னுடைய காதை நீ கொடுப்பாயாக. Listen to, hearken unto him. ஆண்டவர் பேசப் போகிறார். The Lord is going to speak to us. ஆண்டவர் பேசின உடனே As the Lord speaks, எந்த இடத்துல உனக்கு வியாதி இருக்கிறதோ wherever you have your sickness, அந்த இடத்துல உன்னை கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணு. lay your hands there and praise God. எந்த இடத்துல உனக்கு வேதனை இருக்கிறதோ Wherever you have your pain, அந்த இடத்தை நீ கர்த்தருடைய கரத்தில் ஒப்படை. submit that into the hands of the Lord. இயேசுவின் நாமத்தினால, In the name of எல்லா Jesus. நாமத்துக்கு மேலான இயேசுவின் நாமத்தினால Name of all the name is the name of Jesus. அந்த பிசாசை அதட்டுகிறோம். We command the devil. அந்த வியாதி அதட்டுகிறோம். We command the sickness. ரோலா பாலா பத்துடா பாலா பக்கரா பாலா பத்துடா. சபாரியா துடா துடா லா பக்கரா பாலா பத்துடா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆற்றில் கொண்டே ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆற்றில் கொண்டே ரத்தத்தில் ரோலா பாலா பத்துடா அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆற்றில் கொண்டே ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆற்றில் கொண்டே ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆற்றில் கொண்டே ரத்தத்தில் Hallelujah, hallelujah. Praise the Lord. Shabala bala 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 dula kana bala dula ilavu. Shabala bala dula ilavu dula. ஹல்லேலூயா. Hallelujah. சிந்தப்பட்ட இயேசு ரத்தத்தை நாம் காணும்போது When we see the blood which has been shed, அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தை காண பிசாசு ஓடி போகிறான். moment he sees his blood, he runs away. அந்த கோரஸை படிங்க. சிந்தப்பட்ட ரத்தத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் வீதிகள் காணும்போது ஓடி போவான் சாத்தான் வீதிகள் கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் வீதிகள் காணும்போது ஓடி போவான் சாத்தான் வீதிகள் கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் வீதிகள்
Shabakatuna Karabaladuna. Zibira Balabaladuna. Rimanta Rabakatuna Bakatuna. Hallelujah. As we are closing the meeting, நாம் இந்த கூட்டத்தை முடிக்கிற வேளையில் தானே I will sing an English chorus. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆங்கில பல்லவியை பாடுவோம். You may not know the chorus. அந்த பல்லவி நீங்கள் தெரியாமல் இருக்கலாம். Those who know it can follow me. யார் எல்லாருக்கும் தெரியுமோ நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள். But it's a very silent prayer. அது மிக ஒரு அமைதலான ஜெபம். Today you need the power. இன்றைக்கு உனக்கு வல்லமை தேவையாயிருக்கிறது. Wherever you are, நீ எங்கே இருந்தாலும் that power will come upon you if you open your heart. உன்னுடைய இருதயத்தை நீ திறப்பாயேயாகில் அந்த வல்லமை உனக்குள் வரும். Spirit of the living God, fall afresh on me. Spirit of the living God, fall afresh on me. Break me, melt me, mold me, and fill me. Spirit of the living God, fall afresh on me. The Lord clearly told me today, தேவன் இன்றைக்கு தெளிவா எனக்கு சொல்லி இருந்தார். He is going to send a new anointing to many newcomers. அநேக புதிதாய் வந்தவர்களுக்கு அவர் தன்னுடைய புதிதான அபிஷேகத்தை இன்றைக்கு அவர் தரப்போகிறார். That is the main purpose of our study. அதுதான் நம்முடைய வேத பாடத்தின் முக்கிய நோக்கமாயிருக்கிறது. Not only study scripture but the power. நாம் என்ன படித்திருக்கிறோம், என்ன படித்தோம், அதெல்லாம் வேத வாக்கியம். ஆனாலும் வேத வல்லமையும் உண்டு. So if there is anyone who wants that power in his or in her life, ஆகையினாலே இங்கே இருக்கிற யாராகிலும் எனக்கு தேவனுடைய வல்லமை வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிப்பீர்களே ஆகில், shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. Lift up your right hand in the presence of God. தேவனுடைய சமூகத்திலே அதற்கு அடையாளமாக உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துவீர்களாக. Rededicate your life. உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் மறுபடியும் பிரதிஷ்டை செய்வீர்களாக. I will once again sing that chorus. நான் மறுபடியுமாக இந்த பல்லவியை நான் பாடப் போகிறேன். Spirit of the living God, fall afresh on me. Spirit of the living God, fall afresh on me. Melt me, mold me, and fill me. Spirit of the living God, fall afresh on me. That's a white light passing through in our midst. நம்முடைய மத்தியிலே ஒரு வெள்ளை ஒளியானது கடந்து போய் கொண்டிருக்கிறது. Touching you, my brother, my sister. என்னுடைய சகோதரனே, சகோதரியே, அந்த ஒளி உன்னை தொட்டுக்கொண்டே போய் கொண்டிருக்கிறது. Power of darkness that was controlling your life is no more in your life. உன்னுடைய ஜீவியத்தில் இனிமேல் இருளின் வல்லமைக்கு அதிகாரமே இல்லை. Rathurala bakara bala batudara bakara charamana batudara bakara உனக்கு தீராய் விழுங்கோ அயோதா வாய்த்திடாதே இந்த நாளே ஸ்தோத்திரோ உனக்கு தீராய் எழும்பும் அயோதா வாய்த்திடாதே இந்த